இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆகி அந்த கருவையும் கலைக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இவங்களுக்கு பிறந்த குழந்தை மாதிரியே பெற்றிருக்கிறாங்க. நிறைய கேசஸ் இந்த மாதிரி எங்கிட்ட வந்து பேசுறாங்க. நான் இது ஒரு கேஸ் வந்து எனக்கு வந்ததை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் த லேடிஸ் ஆர் பிட் வீக்கர். அப்போ இவங்க வந்து வேற ஒரு பொண்ணை நாட போறாங்க. பெண்களும் வந்து இப்போ ஆஃபீஸ்ல வந்து போகும்போது அவங்களுக்கும் பல விதமான பேரோட பழக்கங்கள் ஏற்படுது. வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது யாராவது கன்சோலிங்காக பேசினா அவங்க தான் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி அவங்களுக்கு அங்கே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ஒழுங்காக பழக்கிறது இல்லை, என்னோட அன்பாக இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த தோணுதுன்னு வரும்போது ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும், எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த ஒரு சில நேரங்களில் அந்த தப்பு உண்மையாக இருக்கலாம். நாங்கள் பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் வந்து இது ஒரு வீண் சந்தேகமாகவும் இருக்கலாம். ஏன்னா வெளியில் நடக்கிறத பார்த்து தானே இவங்க அவங்க வீட்டில் அப்படி நடந்துச்சு, நம்ம வீட்லயும் எப்படி நடந்தக்கூடாது ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஒண்ணுமே நடக்காத வீட்டில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனைன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி அவங்க வந்து நல்ல ஒரு அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் வந்து அவங்க வந்தோடனே ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு வந்து அவங்க ரிப்போர்ட்டே அவங்களுக்கு நான் கொடுப்பேன். பிரியணுங்கிற நோக்கத்திலேயே நிறைய பேர் வந்து காரணங்கள் தேடுவாங்க. ஒரு சில கேஸே அதுக்கு டிவோர்ஸ்க்கு எவிடன்ஸ் வேணும். நாங்க பிரிஞ்சிடணும், இப்ப எப்படிமா சேர்ந்தானமா இருக்கீங்கன்னா சேர்ந்தா இருப்பாங்க, ஆனா டிவோர்ஸ்க்கு எனக்கு எவிடன்ஸ் வேணும். ஒன்று இந்த பொண்ணுக்கே வேற ஏதாவது அஃபேர் இருக்கலாம், இல்லை அவருக்கும் வேற அஃபேர் இருந்திருக்கலாம். ஸோ டிவோர்ஸ் வாங்கறதுக்காக காரணம் தேடி வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. வெளியில பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக தான் தெரிவாங்க. ஒரு நார்மல் பர்சனாக அவங்க வெளியில போகும்போது வரும்போது ஒன்லி ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் கழிச்சு தான் இவங்க வந்து ஒரு சஸ்பெக்டோட வெளியில போறது வைக்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ எங்களுக்கே ஷாக்கிங். இவ்வளோ நாள் வந்து நான் வந்து 30 நாள் அந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது நான் பார்த்த வரைக்கும் இப்படிதான் இருந்ததுன்னு நான் சொல்லி கேஸ் கொடுப்பேன். நான் அந்த 30 நாள் கழிச்சும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் வந்து நமக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. நம்ம பார்க்காத ஒன்றை நம்ம ரிப்போர்ட்டாகவும் கொடுக்க முடியாது. அப்படின்ற தருணத்தில் தான் நாங்கள் கேஸை வைண்ட் அப் பண்ணலான்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நம்ம இன்னும் 1 வீக் டைம் எடுத்து நம்ம இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் இந்த கள்ள உறவு நமக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆச்சு, சரி ஓகே இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு என்னால் ரிப்போர்ட் கொடுக்க முடியல. இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஷாக்கே தான் எங்களுக்கு, ஆல் பிகாஸ் ஆஃப் த மொபைல். ஏன்னா வாட்ஸ்அப் காலிங்கில் நேரில் பார்த்து பேசிடுறாங்க, ஃபோன்லேயே பேசிக்கிறாங்க. வெளியில் பார்க்குறது ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. கல்யாணம் ஆனவனால இப்போ யாரும் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு பண்டிகைன்னா சீர் கொண்டு வந்து கொடுக்கறது, தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் வந்து புதிதாக மணமான தம்பதியரை வந்து பார்த்துட்டு போவாங்க. அது கொஞ்ச நாள்லேயே அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க. ஒரு 3 மாசமா 6 மாசமா கன்சீவ் ஆகிடுவாங்க. உடனே கன்சீவ் ஆயிடுச்சு, பிள்ளைக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. வளைகாப்பு அது எல்லாரும் வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் குழந்தை பறக்கிறதுக்காக கூட்டு போவாங்க, திரும்ப 3 மாசத்துல கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ ஒரே பண்டிகை மயமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் திருவிழா குழம்பமாக தான் இருந்துட்டு இருக்கும். குழந்தைய கொண்டு வந்துட்டு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு பொண்ணால முடியாதுன்னு சொல்லி யாராவது ஒருத்தர், சித்தி அம்மா பெரியம்மா யாராவது ஒருத்தர் வந்து கூட இருந்து வந்து பார்த்துக்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த 2 பேர் இருக்கும்போது வந்து சண்டைகள் நிறைய இருக்கும். இப்போ நிறைய பேர் இருக்கும்போது இந்த சண்டைங்கிற ஒரு வார்த்தைக்கான இடமே இல்லை அங்கே. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. குழந்தை பிறந்ததா க்ரீச். எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறது என்னன்னா, இனிமேல குழந்தை பிறந்த உடனே அந்த 5 days 10 daysலேயே க்ரீச்சுக்கு போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். 3 months பேபி எல்லாம் பார்த்துக்கிறதுக்குலாம் கிரச்சஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு. பேமெண்ட் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் இவங்களுக்கு சண்டை வருது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைய பார்த்துக்கிறது வீட்டில் ஆள் கிடையாது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான். அப்போது யார் கூட சண்டை போடுவாங்க? இவங்க 2 பேர் கூட தான் சண்டை போடுவாங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் த லேடிஸ் ஆர் பிட் வீக்கர். அப்போ இவங்க வந்து வேற ஒரு பொண்ணை நாட போகிறாங்க. ஸோ இது வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. இதனால டிவோர்ஸ் கேசஸ். நான் வந்து ப்ரொஃபஷன் 1993 ஸ்டார்ட் பண்ணுறச்ச there was only one family court.